வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி யாழினி சமையலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 4 கிராம்பு, ஏலக்காய் 5, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது வந்து ரம்ப இலை. இது பிரியாணிக்கு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நான் வந்து 200 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு 150 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 50 ml எண்ணெய், ஒரு 50 ml நெய் விட்டுக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், பிரியாணி இலை 2, நம்ம எடுத்து வச்ச ரம்ப இலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கினா தான் பிரியாணி நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கலாம். நம்ம ஒவ்வொரு பொருளும் போட்டதுக்கு பிறகு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அதனால் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மையாக வதங்கியாச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சுக்க மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நெய்யிலே வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா
நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு கல் உப்பு எடுத்திருக்கேன். சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா சிக்கன் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா பிரட்டி விடலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்கணும்னு இல்லை. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே சிக்கன் வந்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அந்த தயிர் எதுக்குன்னா பிரியாணி முடிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் எப்போவுமே சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம தயிர் சேர்க்குறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியில் கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா வாசமாக இருக்கும். இந்த தயிர்லாம் உள்ளே சேர்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. தயிர் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு. அதனால் தண்ணியே சேர்க்க வேண்டாம் வதக்கும் போது. இந்த சிக்கனில் இருக்க தண்ணியும் நம்ம தயிர் சேர்க்கறதுனால அந்த தயிரில் இருக்க இதுலேயுமே சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வீதமாக 6 டம்ளருக்கு 9 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஏன்னா நம்ம முன்னாடியே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கணும். பிரியாணிக்கு வந்து தண்ணியில் வந்து லைட்டாக உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம அரிசி போடும்போது அந்த சாதத்துலேயும் கரெக்டாக உப்பு பிடிச்சிருக்கும். இல்லைன்னா உப்பு கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துட்டு அரிசி உள்ள சேர்த்துக்கிற வேண்டியதான். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கு பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த டைம்லேயே ஒரு தடவை உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் அப்படியே விட்டாச்சு. தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்தாச்சு. இந்த டைமில் நம்ம அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து சாப்பாடு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக அரை மூடி லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா அரை வைக்க வந்துச்சு. தம் போடுற பழத்துக்கு வந்துச்சு. இந்த உள்ளேருந்து ஸ்டீம் வந்து பார்த்திங்களா, இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க கொத்தமல்லி புதினாவை போட்டுட்டு இது தம் போட்டுடலாம்.
இப்போ தம் போடுறதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பழைய தோசைக்கல்லோ ஏதாவது ஒரு இரும்பு கல்லோ வச்சு தம் போடணும். தோசைக்கல்லை வச்சாச்சு. அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் தம் போடணும். இப்போது பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு வெயிட் வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு கனமான ஒரு பொருளை மேலே வச்சோம்னா அந்த ஆவி வந்து வெளியே போகாமல் நம்ம தட்டுக்குள்ளேயே இருந்து அந்த மீதம் இருக்க அந்த அரை வைக்காடு வெந்துடும். மேலே ஒரு வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் வச்சாச்சு. இப்போ அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ 10 நிமிஷம் சிம்மில் வச்சு தம் போட்டு முடிச்சாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணி இப்போ மொத்தமாக 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பிரியாணி திறக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ரெடி ஆயாச்சு. இப்படி சைட்லேருந்து எடுத்து விடுங்க. பிரியாணி வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். குழையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். சைட்லேருந்து உடச்சி விடணும். நம்ம தண்ணி வந்து கரெக்டாக வச்சனால நல்லா பக்குவமாக வந்துருக்கு. கீழே ஒட்டவும் இல்லை. பிரியாணி நல்ல வாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.